மக்களே, வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். என்னடா 12:30 ஆச்சு அப்டேட் வருது. ஆக்சுவலாக இதெல்லாம் எனக்கு தூங்குற டைமே இல்லை. ஸோ ஷார்ப்பாக 2 மணிக்கு மேலே தான் நான் தூங்குவேன். ஏன்னா பாப்பா அந்த டைமுக்கு தான் தூங்குவான்ற காரணத்தினால. அண்ட் அஷர் அண்ட் ஃபாத்திமா ரீசெண்ட் டைம்ஸாக நம்ம சுவாமியோடைய ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க வந்து சில காஸ்டியூம் எல்லாம் டிசைன் பண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக துபாயில் ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்னிங்கே வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. எனி ஐடியா அப்படின்னு போட்டு 11 அப்படின்னு மட்டும் போட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி 11:11க்கு நமக்கு அப்டேட் வரப்போகுது. நான் மார்னிங்கே சொல்லியிருந்தேன் அது மார்னிங்காகவும் இருக்கலாம், இல்லை நைட்டாகவும் இருக்கலாம்னு சொல்லி. ஸோ நைட்டு 11:11க்கு ஷார்ப்பாக வந்து அவங்க ஷேர் பண்ணலான்னு இருந்தாங்க. பட் ஒரு 15 மினிட்ஸ் டிலே ஆகி ஒரு 11:33 போல் இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா, துபாய்க்கு போன ரீசன் வந்துட்டு அவங்க வந்து ஒரு பொட்டிக் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு அங்கே தான் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பொட்டிக் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதோடைய நேம் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஜோஹோ சாஸ்வன் அப்படின்னு சொல்லி, இதான் ப்ரொனவுன்சியேஷன் நினைக்கிறேன், கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன். எனிவேஸ் அந்த ஒரு நேமில் நியூவாக பேஜே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிக்சரே துபாயில் நம்ம சுவாமி அவர்களுடைய செம்ம ஸ்டைலிஷான லுக்கில் ஒரு க்ரீன் கலர் சூட் போட்டுட்டு அதில் வந்து அவங்க போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய மாடலாக வந்துட்டு துபாயில் அவங்க தான் வந்து அந்த பொட்டிக்கோடைய மாடலாக நம்ம சுவாமி அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ அவங்க பொட்டிக் போய் பார்த்தா ஃபுல்லாக நம்ம சுவாமியோடைய பிக்சர் தான். ஈவன் அட்வர்டைஸ்மெண்ட்காக வெளியே எங்கேயாவது அதெல்லாம் பேனர்ஸ் கட்டவுட்ஸ் மாதிரிலாம் வச்சாங்கன்னா கூட நம்ம சுவாமியோட பிக்சர் பெருசாக தெரியும். எனிவேஸ் ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு பிக்சர் மட்டும் இப்போதைக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இனிமேல் பேக் டு பேக் நிறைய பிக்சர்ஸ், ஏன்னா அவ்வளோ நாள் இருந்திருக்காங்க, அவ்வளோ லொக்கேஷன், அவ்வளோ காஸ்டியூம்ஸ்லாம் அவர் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போது கன்ஃபார்மாக இனிமேல் நிறைய பிக்சர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு ஒரே ஒரு பிக்சர், பட் இந்த கலர் வந்து செம்மையாக இருக்குது. ஸ்டைல் அவர் என்ன பண்ணாலுமே அது வந்து ஸ்டைலாக தான் இருக்குது. இதில் ஸ்டைலிஷாக வர லுக்கை வந்து போஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸோ சூப்பர் பிக்சர். ஸோ இன்னும் முடிச்சுட்டு தான் இருந்தீங்கன்னா வீடியோவை பாருங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.